குட் ஈவினிங். இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம நம்பிக்கையாக ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கும்போது நிறைய தடங்கள் வரும், நிறைய வரும். அது ஏன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. இங்கே எல்லாருமே வந்து எப்படின்னா, பரவாயில்ல நீ வா அப்படின்னு கைதூக்கி விடுறதை விட, நீ எல்லாம் பெரிய ஆளாக போகிறதா, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி நீ, அதாவது ஒரு 3 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்போம் வாழ்க்கையில். 3 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்போம். அதுக்குள்ளேயும் நம்மளை சரிச்சு விடுறதுக்கு இங்கே ஆள் இருப்பாங்க. அது ஏன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. சரி, நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி கூட பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி யாருக்கும், யாரோட பைசாவுக்கும் ஆசைப்படக்கூடாது, யாரோட பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, யாரோட பொருளையும் நம்ம அபகரிக்கக்கூடாது, யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்மளாம் ஒரு விஷயம் பண்ணணும், அதுவும் நம்மளை நம்பி பண்ணணும், நம்ம யாரை நம்பியும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நம்ம சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இங்கே அதுதான் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்ககிட்ட சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, சவுண்டு கம்மி பண்ணு, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இந்த விஷயம் எல்லாமே வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே நம்மக்கிட்ட வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பட் நம்ம அதை வந்து கடைசி வரைக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம சாகிற வரைக்கும் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத மட்டும் அவங்க ஆணித்தனமாக பதிய வச்சுட்டாங்க நம்மளுக்குள்ள. எங்கள் சார் ஒருத்தர் சொல்லுவார், பசுமரத்தில் பதிந்த ஆணி போல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுத்தாரு. சில விஷயங்கள் கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதை மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டோம். இது லைஃப்பில் ரொம்ப தேவைப்படும்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லட்டுமா, ஒரு விஷயம், அந்த விஷயம் எதுவுமே வந்து யூஸ் இல்லை. அது லைஃபுக்கு யூஸே ஆகலைங்க. அதான் உண்மை. யாருக்கு நம்ம நல்லது நினைக்கிறோமோ அவங்க தான் நம்மளுக்கு வந்து துரோகம் பண்ணுறாங்க. யாருக்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க தான் வந்து நம்மக்கிட்ட நிறைய பொய் பேசுகிறாங்க. யார் பொருளுக்குமே ஆசைப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவன் நம்ம ரொம்ப சோதிப்பியான். என்ன பண்ணுறது, லைஃப்பில் எவ்வளோதான் பார்க்குறதுன்னு தெரியல. எப்படிலாம் லைஃப் இருக்கக்கூடாதுன்னு இருக்கோமோ, நம்ம எப்படிலாம் இதெல்லாம் நடக்கணும், நம்ம லைஃப்பில் இப்படிலாம் இருக்கணும் நம்ம அப்படின்னு நம்மளுக்கும் ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா? அந்த கனவுகள்லாம் வந்து எதுவுமே இல்லை. எனக்கு தெரியல. நம்மளுக்கு அது வந்து நடக்காது. அதாவது நம்ம நினைக்கிற அளவுக்கு அது கனவுல கூட நடக்காது. நம்ம நினைப்போம் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், ஒரு 4 பேர் பார்க்குற அளவுக்கு ஒரு மதிப்பாக ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்லாம் யோசிச்சுருப்போம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே நம்ம லைஃப்பில் நடக்காது. இது எதுக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு தெரியல நீ யாருக்கு உலகம்னு எனக்கு தெரியல. நல்லவங்களுக்கு உலகமா இல்லை கெட்டவங்களுக்கான உலகமானு எனக்கு தெரியல. புரியல. யாரை இதில் குறை சொல்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம சரியில்லையா, நம்மளோட பெற்றவங்க சரியில்லையா அப்படின்றதும் தெரியல. ஸோ இல்லை நம்மளை படைச்ச கடவுளை போய் கேட்குறதா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் ஒரு லைஃப்
அப்படின்னா அது என்னோடய லைஃப் தான். எப்படிலாம் வாழக்கூடாது, எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான அடையாளமே என்னோடய லைஃப் தான். ஏதோ என்னோடய சோகங்களை யார்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்குள்ளே அவ்வளோ கேள்விகள் இருக்குது, எனக்குள்ளே அவ்வளோ ஏக்கங்கள் இருக்குது, எனக்கான தேடல்கள் எவ்வளவோ இருக்குது. நம்மளுக்கான ஏஜும் போயிட்டுருக்கு. நம்ம யாருக்கிட்ட போய் கேட்குறது, யாருக்கிட்ட இதை வந்து சொல்கிறது தெரியல. இப்போ கொஞ்ச நாளாகவே மன அழுத்தம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதனால தான் வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாலாம் வீடியோஸ் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு சுத்தமாக கிடையாது. லைஃப்பில் நம்மளாம் ஒரு நாளைக்கு ஜெயிக்க மாட்டோமா? அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குமா எனக்கு தெரியல. என்னோடய ஸ்டோரியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சீரியஸ்லி உங்களுக்குலாம் வந்து இப்படிலாம் ஒரு லைஃப் இருக்குதா அப்படின்னு யோசிப்பீங்க. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம். அதாவது எப்படி வரலாம் அப்படின்னா, ஒரு பாட்டில் வரலாம். சின்ன வயசுலேருந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நல்லா மாறிடலாம். சின்ன வயசுலேயும் சேம் ஒரு படமே பார்க்குறோம். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டல்லாக போகும். சில மூவிஸில் ஃபஸ்ட் ஹாஃப் டல்லாக இருக்கும், எண்டிங்கில் கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நம்ம லைஃப்பில் கடைசி வரைக்கும் நல்லாவே இல்லைன்னா தெரியல. இதுக்கப்புறமும் நம்ம லைஃப் எப்படி போகும்னு எனக்கு தெரியல. யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. நிறையா சாமி கும்பிட்டு பார்த்துட்டேன், நிறையா ஷேர் பண்ணிட்டேன் கடவுள்கிட்ட. எதுவுமே எனக்கு இல்லை, பலன் இல்லை. ஃபைனலாக நான் தேர்ந்தெடுத்த இடம் தான் இந்த மீடியா. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப தன்னம்பிக்கையான பொண்ணு, எதையும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற பொண்ணு. பட் ஆனால் சில இடங்களில் வந்து ரொம்ப உடஞ்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னோடய கஷ்டங்களை கேட்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது.